காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகள். காற்றுள்ள சுவாசம் ஆக்சிஜன் உள்ள சூழலில் நடைபெறுகிறது. காற்றில்லா சுவாசம் ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறுகிறது. காற்றுள்ள சுவாசத்தில் CO2 மற்றும் நீர் ஆகியவை விளைபொருட்களாக கிடைக்கின்றன. காற்றில்லா சுவாசத்தில் CO2 மற்றும் எத்தனால் அல்லது லாக்டிக் அமிலம் விளைபொருட்களாக கிடைக்கின்றன. அனைத்து உயர்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காற்றுள்ள சுவாசம் நடைபெறுகிறது. காற்றில்லா சுவாசம் சில நுண்ணுயிர்கள் மற்றும் மனித தசை செல்களில் நடைபெறுகிறது. ஸோ காற்று சுவாசம்னா என்னென்னா, வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கணும். ஆக்சிஜன் இருக்கும்போது நடக்கிறது தான் காற்று சுவாசம். ஆக்சிஜன் இல்லாதப்போ நடக்கிறது காற்றில்லா சுவாசம். ஸோ காற்றுள்ள சுவாசத்தில் ரியாக்டன்ஸ் என்னென்ன கிடைக்குன்னா, CO2 அண்ட் வாட்டர் ரியாக்டன்ஸாக கிடைக்கும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ரெண்டாவதாக கிடைக்கிறது தான் ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். CO2வும் வாட்டரும் காற்றுள்ள சுவாசத்தில் கிடைக்குது. காற்றில்லா சுவாசத்தில் CO2வும் எத்தனால் இல்லைன்னா லாக்டிக் அமிலமும் ரியாக்டன்ஸாக கிடைக்குது. காற்றுள்ள சுவாசம் அனைத்து உயர்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் நடைபெறுகிறது. காற்றில்லா சுவாசம் மைக்ரோ ஆர்கானிசத்துலேயும் மனித தசை செல்கள்லேயும் நடைபெறுது.